இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சூப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கோம். இந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க இஞ்சியும் நம்ம பூண்டையும் இது மாதிரி தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறோம். நம்ம கிட்ட இருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் நமக்கு நல்லா வரட்டும். இது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெந்து உள்ளே இருக்க சாறு எல்லாமே நமக்கு இறங்கிடும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த பேனில் நம்ம இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய சூப்பை நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்மக்கிட்ட இருக்க பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.